ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா உட்கட்சி மோதலால் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக இப்போ மீண்டும் பல பிரிவுகளாக பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமித்ஷாவுக்கு ஃபோனை போட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அகல பாதாளத்தில் செல்லக்கூடிய நிலையில் அதிமுக இருக்கின்றது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதற்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் பரிந்துரை செய்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமித்ஷா என்ன சொல்லியிருந்தாரு, எடப்பாடி அமித்ஷா கிட்ட ஃபோனை போட்டு என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவல்களை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தொலைபேசி மூலமாக பேசி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்லும் அப்படின்னு பாஜக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த நிலையில் தாவேக அரசுக்கு அதிமுகவின் ஒரு பிரிவு ஆதரவு தெரிவித்திருப்பது கட்சிக்குள்ள பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து எடப்பாடி ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு பல முன்னணி வேட்பாளர்கள் டெபாசிட்டையும் இழந்திருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு கட்சிக்குள்ள அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, தமிழக வெற்றி கழக அரசுக்கு எப்படி பதிலளிப்பது, சட்டமன்றத்தில் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தீவிரமாக விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது எடப்பாடி பழனிசாமியின் சில முடிவுகளுக்கு எதிராக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து அந்த அணியைச் சேர்ந்த சிலர் கூட்டத்தில் இருந்து வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சி.வி. சண்முகம் தலைமையில் சென்னை எம்ஆர்சி நகரில் தனியாக ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கிறது. இதில் சுமார் 38 எம்எல்ஏக்கள் மற்றும் சில மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நிலையில் தமிழக சட்டசபையில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்தது எடப்பாடி தரப்பு கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கின்றது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தொலைபேசி மூலமாக பேசி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. அப்போது தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்றுதான் நான் கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் கூறியிருந்தேன். ஆனால் சில முன்னாள் அமைச்சர்கள் அவசரமாக தாவேகாவுக்கு ஆதரவு அளித்து விட்டனர் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோர விஜய் விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது நாம சென்று ஆதரவு அளிப்பது ஏன் என்று நான் கேட்டேன். ஆனால் சிலர் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஆதரவளித்துள்ளனர் என்றும் பழனிசாமி கூறியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதற்கு பதிலளித்த அமித்ஷா, திமுக மேற்கொண்ட அரசியல் அணுகுமுறையை தற்போது தாவேகாவும் பின்பற்றுகிறது. நிலைமை எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக தற்போது 2 அணிகளாக வெளிப்படையாக செயல்பட தொடங்கியுள்ளது. ஒரு தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அணியும், மறுபுறம் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியும் செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையே சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில்தான் இந்த பிளவு வெளிப்படையாக
போலவே தெரிந்தது. எடப்பாடி அணியினர் அரசுக்கு எதிராக வாக்களித்த நிலையில் வேலுமணி அணியினர் ஆதரவாகவே வாக்களித்தனர். இந்நிலையில் இதற்கிடையே அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் யார் என்ற விவகாரமும் சபாநாயகர் முடிவுக்காக காத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் SP வேலுமணி ஆகிய இரு தரப்பினரும் தங்களுக்குத்தான் ஆதரவு என சபாநாயகரிடம் கடிதம் வழங்கியிருப்பதால் அடுத்த கட்டமாக சபாநாயகர் எடுக்கும் முடிவை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளனர் அதிமுகவினர் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இதெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ தீவிரமான ஆலோசனையில் வந்து அதிமுக தலைவர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் சட்டசபையில் விஜயன் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த CV சண்முகம், SP வேலுமணி உள்பட 26 MLAக்களின் கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்திருக்கார். SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோரின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி MLA பதவியை பறிக்க இன்னும் தீவிர முயற்சியை எடுக்கல. எடப்பாடி பழனிசாமியின் இந்த முடிவுக்கு பின்னால் இருக்கும் மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தாவேக தலைவரும் முதல்வருமான விஜய் தனது அரசுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினார். இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு 144 வாக்குகள் ஆதரவாகவே கிடைத்தன. திமுக வெளிநடப்பு செய்தது, பாமக நடுநிலை வகித்தது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது ஏற்பட்ட அதிருப்தியில் தனி அணியாக செயல்பட்ட SP வேலுமணி, CV சண்முகம் ஆதரவு MLAக்களும் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தனர். தாவேக அரசுக்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். இதன்படி எடப்பாடி பழனிசாமி தரப்பு MLAக்கள் 22 பேர் விஜய்க்கு எதிராக வாக்களித்த நிலையில் SP வேலுமணி தரப்பு MLAக்கள் 25 பேர் ஆதரவாகவே வாக்களித்தனர். அதிமுக கொறடா உத்தரவை மீறி 25 பேர் வாக்களித்தது எடப்பாடி பழனிசாமி தரப்பை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கின்றது. இதையடுத்து உடனடியாக CV சண்முகம், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் என 26 பேரின் கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். அதே நேரத்தில் அவர்களின் MLA பதவியை பறிப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டவில்லை. கட்சி பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி MLA பதவியை பறிக்க முயற்சிகளில் தீவிரம் காட்டவில்லை என்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. கொறடா உத்தரவை மீறினால் கட்சி தாவல் தடை சட்டப்படி MLAக்களின் பதவியை பறிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனினும் அதிமுக விவகாரத்தில் தற்போது MLAக்களின் பதவி பறிக்கப்பட்டால் அந்த இடங்களில் இடைத்தேர்தல் வெற்றி தோல்வியை பொறுத்து அதிமுக மீண்டும் கிடைக்கும். MLAக்களின் எண்ணிக்கை மாறுபடும். ஒருவேளை இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதில் தாவேக வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறும் வாய்ப்புள்ளது. அப்படி நடந்தால் அந்த கட்சி பெரும்பான்மையை எட்டும். அதே நேரத்தில் அதிமுகவிற்கு தற்போது இருக்கக்கூடிய 47 MLAக்களின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது. எனவே இது தங்களுக்கே ரிஸ்காக அமையும் என்பதை கணக்கில் கொண்டே எடப்பாடி பழனிசாமி தரப்பு தீவிரம் காட்டவில்லை என்று கூறப்பட்டு வருகிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.